ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ல ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் இதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு என்ன படிக்கணும், இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ ரயில்வேல இருந்து ஆல்ரெடி ஏஎல்பி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் இப்போ போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிபிகேஷன் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்ல, இப்ப ஜூலை இல்லையா, ஆகஸ்ட் 2026ல அடுத்த என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப இந்த குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்க 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரயில்வேல நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஐடிஐ படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தீங்கனாலே ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்டிபிசி கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்து அடுத்து என்னென்ன எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தான். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான நோட்டிபிகேஷன் இந்த ஜூலை மந்த்ல எப்பனாலுமே ரிலீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஜூலைல பாத்தீங்கன்னா 14 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 15 டேஸ்ல எப்பனாலுமே சடனா சிஹெச்எஸ்எலோட நோட்டிபிகேஷன் வந்து எஸ்எஸ்சி சைட்ல இருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்எஸ்சில இருந்து வரக்கூடிய இன்னொரு முக்கியமான எக்ஸாம் என்ன அப்படின்னா எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம் தான். எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம். ஒரு எக்ஸாமுக்கு 2 போஸ்ட் வாங்கக்கூடியது இந்த எம்டிஎஸ் தான். எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஓபிசி, ஜெனரல், எஸ்சி, எஸ்டி யாரா இருந்தாலும் சரி இந்த பேப்பர்ல ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதும். இந்த இங்கிலீஷ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு நீங்க ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம், எம்டிஎஸ் ஆவும் நீங்க வந்து செலக்ட் ஆகலாம். ஓகேவா? ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுவும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸ் தான். இந்த செக்ஷன்ல மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹவல்தாருக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த பிசிக்கல்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். இதுல குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க ஹவல்தாரா செலக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, எம்டிஎஸ்ஆ செலக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஹெச்எஸ்எல் வந்து ஜூலைல வருது அப்படின்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ள வந்துடும். இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே ரயில்வேல இருந்து போன வருஷமே 2026ல என்னென்ன நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு அபிஷியல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இந்த மந்த் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மந்த் படி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏஎல்பிக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, டெக்னீஷியனுக்கும் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி எஸ்எஸ்சி கேலண்டர்ல பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் ஓடது வந்து ஜூன் நமக்கு சொல்லியிருந்தாங்க. பட் சிஜிஎல் ஓடதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அவங்க சொன்ன டேட்ல இருந்து ஒரு மாசம் தள்ளி தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அதனால எம்டிஎஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை டு ஆகஸ்டுக்குள்ள இந்த மந்த்ல எம்டிஎஸ் ஓட நோட்டிபிகேஷன் வந்துரும். அதனால கரெக்டா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட சிலபஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ, எம்டிஎஸ்ஆ, சிஹெச்எஸ்எல்லா, என்டிபிசியோட கிராஜுவேட்டா, அண்டர் கிராஜுவேட்டா, குரூப் டியா எதுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸை கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. இப்போ வரக்கூடிய ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், முன்னாடி மாதிரி கட் ஆஃப்லாம் கம்மியா இல்ல. கட் ஆஃப்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்டா உள்ள குரூப் டியோட கட் ஆஃபை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஜெனரலோட கட் ஆஃப் என்ன,
80 தொட்டுருச்சு. கிட்டத்தட்ட 78 கிட்ட வந்துருச்சு. அப்படிதானே? ஜெனரலோட கட் ஆஃப் குரூப் டில 78, ஓபிசிக்கு 76 கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. இதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கட் ஆஃப் வந்து 80லாம் தொட்டுருது. அதனால உங்களோட டார்கெட்ட கரெக்ட்டா வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னா, நம்மளால சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. வெறும் சிலபஸ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்ட்டா எக்ஸாம் எழுத போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எழுதும்போது 100க்கு ஒரு 60 மார்க், 65 மார்க் தான் வரும். அப்போ வைக்கிற கட் ஆஃப் 80க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அங்க டைமர் வந்து குடுத்துருவாங்க. அந்த டைமுக்குள்ள நாம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எடுக்கணும். அப்ப அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய ஷார்ட் கட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இங்கிலீஷ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். வொக்காபுலரில ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேத்ஸ்ல ஷார்ட் கட்ஸ், கால்குலேஷன் எல்லாத்துலயுமே நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுத்து அத அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் புதுசா இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்க போறேன் மேம். இப்பதான் நான் காலேஜ் முடிச்சேன். இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமே எழுத போறேன். எனக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனும் இருக்கு. 12த்தும் இருக்கு. என்கிட்ட டிகிரியும் இருக்கு. நான் எல்லா எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போறேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம கரெக்ட்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன குடுத்துருக்கோமோ அதோட சிலபஸ கரெக்ட்டா நீங்க முடிச்சிட்டீங்கனாலே, எக்ஸாம் வந்து சூப்பரா கிளியர் பண்ணிரலாம். ஏன்னா, இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்ன்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே தனித்தனி பேட்சஸா குடுத்திருப்போம். அதுல வீக்லி பிளான் வந்து குடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்டும் இருக்கும். அதே மாதிரி ஜென் நம்பர் 2025 இருக்கு இல்லையா? ஜென் நம்பர் 9 2025 ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 3 ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப லாஸ்ட் மினிட்ல குரூப் டிய ரிவிஷன் பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சயின்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 101 ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய 2500 கொஸ்டினும் நீங்க தரோவா வந்து ரிவிஷன் பண்ணிருங்க. அது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சயின்ஸ்ல உள்ள கான்செப்ட் புரிஞ்சிரும். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஷிஃப்ட் ஓகே. 101 ஷிஃப்ட் முடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல. கரெக்ட்டா 19 நாள் தான் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. அதுக்கு ஒரு 10 ஷிஃப்ட் முடிச்சிட்டீங்கனாலே மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஸ்ட்ராங் ஆகிரலாம். கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஜனவரியிலிருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் நவம்பர், டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேரையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்பதான் மேம் நான் புதுசா படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ண வேண்டாம். 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நான் படிக்கணும். என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்ல. என்னால ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது. சோ வீட்ல இருந்தே நான் படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ வந்து உங்களோட மொபைல் ஃபோன்லயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆர் பிசிலயும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த டிவைஸ்லனாலும் அக்சஸ் பண்ற மாதிரி தான் இதுல கிளாஸஸ் குடுத்திருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட்ல குடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. அதே மாதிரி இப்ப குரூப் டிக்கு இப்ப நான் சொன்ன இந்த 101 ஷிஃப்ட்டோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்பதான் வரக்கூடிய நியூ நோட்டிபிகேஷனுக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு மட்டும்னா 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் வந்து 21 ஆகஸ்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இத லைஃப் டைமா கூட ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம்னா 1999, 1 இயர்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம்னா நீங்க 999 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல எல்லா கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு தொகுத்து குடுத்துருவோம். எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெடி பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்றோம், கரண்ட் அஃபேர் வந்து குடுத்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேருக்கு வெறுமனே பிடிஎஃப் மட்டும் குடுத்துட்டு விடுறது கிடையாது. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் குடுத்து அதுக்கான டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஓகேவா? சோ கரெக்ட்டா ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 25 கரண்ட் அஃபேர். அத மாச கணக்கா வச்சு மொத்தமா 8 மாசம், 6 மாசம்னு படிக்கும்போது தான், ஒரு மாசத்துக்கே உங்களுக்கு 600 கரண்ட் அஃபேர், 700 கரண்ட் அஃபேர்ன்னு கன்ஃப்யூஸ் ஆகுது. அன்னன்னைக்கு உள்ளத அன்னன்னைக்கு படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எழுதணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால, லைஃப் டைம் அப்படின்னா 799. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதும் அப்படின்னா, 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப குரூப் டிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி குரூப் டில எனக்கு சயின்ஸோட 101 ஷிஃப்டோட பிடிஎஃப் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2500 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் எல்லாமே ஷிஃப்ட் வைஸா உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 15/7/2026 நாளைக்கு நைட்டு 12 ஓட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு இருக்கக்கூடிய 20 டேஸ்ல நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் ஆல் இன் ஒன் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பிரைஸோட டிஃபரன்ஸ் வந்து சொல்லிட்டேன். லைஃப் டைம் அப்படின்னா 1999, 1 இயர் அப்படின்னா 1499, குரூப் டிக்கு மட்டும் கிளாஸ் அப்படின்னா நீங்க வந்து 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்குறோம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய என்டிபிசியோ குரூப் டியோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நீங்க ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி இதை லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி குரூப் டிக்கான 25 டேஸோட ரிவிஷன் கிளாஸஸ் வந்து யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்றோம். குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த லைவ் டெஸ்ட் நாளையோட உங்களுக்கு முடியுது. ஓகேவா? நாளைக்கு நைட்டு 12 ஓட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் ஓபன் பண்ணி ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.